ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மன்சட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கிங் பவுடர், ஓவன், ஈஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியான கேக் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஜாரில் 1 கப் அளவு சர்க்கரையை நம்ம நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரையை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பழம் சேர்க்குறது அப்படின்றது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வாழைப்பழம் கூட சேர்த்திக்கலாம். வாழைப்பழம் சேர்க்கும்போது கேக் வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும். வாழைப்பழம் நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் கேக் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஜாரில் கேக் செய்ய தேவையான முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ கேக் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் தான் அடிக்கணுன்ட்டு இல்லை, விஸ்க் இருக்குது அப்படின்னா கையிலேயே கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். முட்டை வாசனை தெரியக்கூடாதுன்றதுனால லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். கட்டிகள் இருந்ததுன்னா கேக் நல்லா வராது. அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் வேணாம்னு நினச்சிங்கன்னா பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப் வந்து சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நல்லா சளிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். நாம் இதில் பேக்கிங் பவுடர்லாம் வந்து எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. பேக்கிங் சோடா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதையுமே வந்து இந்த மாதிரி சளிச்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கு ஏற்றது போல் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா சளிச்சு விட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே கேக்குக்கு வந்து பொடிச்ச சர்க்கரை தான் சேர்க்கணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக காய வச்சு ஆற வச்ச பசும்பால் 200 ml சேர்த்துருக்கேன். 200 ml பால்ன்றது வந்து சரியான அளவு தான். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பசும்பால் இல்லை அப்படின்னா பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஹாட் வாட்டரில் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட் வச்சுட்டிங்க அப்படின்னா அது தானாகவே வந்து மெல்ட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் வந்து எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்பரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சேர்க்கறதுன்றது வந்து ஆப்ஷனல் தான். வேணாம்னு நினச்சிங்கன்னா இக்னோர் பண்ணுறங்க. நம்ம சாக்லேட் சேர்க்குறப்ப கேக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாக்லேட் கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு நம்ம மெல்டட் சாக்லேட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங்க்கு தேவையான பவுல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கேக் செய்ய டிஃபன் பாக்ஸோட அடிப்பாகத்தை எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை சுற்றிலுமே வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கு உள்ள மாவு வந்து லேசாக தூவி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தூர ஃப்ளவர் வந்து லைட்டான கோட்டிங்கில் இருக்கணும். அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக கேக் பேக் செய்ய குக்கரில் 1 இன்ச் அளவு சால்ட் எடுத்துருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு கவுத்தி விட்டுடலாம். இங்கே வைக்கிற பிளேட் வந்து பேக்கிங் பண்ணுற பாத்திரத்தை விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அது ஓரங்களில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு வந்து கப்பில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 லேயராக செய்ய போகிறேன்றதுனால இதில் வந்து 1/4 கப் தாங்க சேர்த்துருக்கேன். இது நம்ம 2 பேட்சாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கப்பில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதனோட ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா கிரேட் பண்ண சாக்லேட்டை இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். குக்கர் வந்து சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இது பேக் ஆக 30 மினிட்ஸ் ஆகும். குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது அதனோட டியூப்பையும் வெயிட்டும் போடக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து பேக் பண்ணணும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு. ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். சப்போஸ் உங்களுக்கு நைஃப் விட்டு பார்க்கும்போது ஒட்டுது அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இதை வந்து நான் 3 லேயராக ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 2 பேட்சாக வந்து பேக் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்ச் செய்யும்போது அதில் நட்ஸ்லாம் தூவி பேக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதும் ஓரங்களில் நைஃப் விட்டு எடுத்து விட்டிங்கனாவே வந்து வந்துடும். நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணதை 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா திக்கான சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே மெல்டட் சாக்லேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லேயர் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லேயரையும் அதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு லேயருமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கடைசி லேயர் எடுத்து அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அதிகமாக வந்து செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற டெய்லி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸே வந்து போதுமானது தான். பேக்கிங் பவுடர், ஓவன், ஈஸ்ட் எதுவுமே இல்லாமல் நம்மளோட சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பராக வந்து பேக் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே வந்து ஃப்ளஃபியாக இருக்குது. எப்பவுமே நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்லேயே செய்யறதாங்க பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இது சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன் எல்லாத்தையுமே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.